வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 பத்தி பார்க்க போறோம். இந்தியாவுக்கு வரப்போகுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்போ ஃபைண்ட் N5 பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சாம்சங்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபோல்ட பத்தி பார்க்க போறோம். iOS 19 பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அள்ளிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 SE இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்தியாவுக்கு வரப்போற இந்த போன் சில சர்டிபிகேஷன் வாங்கினதுனால இந்தியாவுக்கு வரப்போறதுனால இந்த இந்தியாவில் உள்ள சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல என்னென்ன கிடைச்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போன் இந்தியாவுக்கு வரப்போது ரியல்மி நியோ 7 SE. இந்த போன் கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரி வாங்க வரப்போகுது. அதுக்காக சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. 3C சர்டிபிகேஷன். 7000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் வயர்டு சார்ஜிங் ஸ்பீடு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 சிப்செட்டோட வரக்கூடிய போன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனோட OLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 16GB RAM, LPDDR5X RAM ஹையரா பார்க்கலாம். அதுல வந்து 512GB UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. எல்லாமே லேட்டஸ்டா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பேக்ல பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா, அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. இது வந்து ரியல்மி UI 6.0 வரப்போது, ஆண்ட்ராய்டு 15 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ்க்கு வரலான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து எவ்வளவுக்கு வரலான்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ எஸ்சியை கம்பேர் பண்ணக்குள்ள இது எவ்வளவுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல சைனாவில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இது அப்கிரேட் வெர்ஷன்ன்றதுனால இதனால வந்து இது வந்து இந்தியாவுக்கு வரும்போது எப்படி இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு வருமான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸை தாண்டி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இது எவ்வளவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 கீழே வர வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் N5. இப்போ வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் N5 வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் போல்டபிள் போன்ல IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது 69 ரேட்டிங் கொடுத்த போல்டபிள் போன்ற மாதிரி இந்த போன் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபி இந்த போன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட கிக்பெஞ்ச் ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. அதுவும் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஓப்போ ஃபைண்ட் N5 வந்து சைனா வரப்போகுது. அது குளோபலா ஒன் பிளஸ் ஓப்பன் 2 வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இது எவ்வளவுக்கு வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருந்துச்சு நான் சொல்றேன். இது ஐபோன் 16 ப்ரோவோட மேக்ஸோட 8.3 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கு. அதை விட வந்து இது திக்னஸ் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்ஃபோல்டு பண்ற டயத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து வேற என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐபி 66, 68, 69 மூணு ரேட்டிங்குமே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அண்டர் வாட்டர் போட்டோகிராஃபில 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதனால கிட்டத்தட்ட இந்த 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து போனை வாங்கிட்டு அண்டர் வாட்டர்ல கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து யாருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. இதுல வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்கிரேட் வெர்ஷனான ஸ்னாப் டிராகனோட வரப்போகுது. ஸ்னாப் டிராகன் 7 கோர் கொண்ட 8 எலைட் ப்ராசஸரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து 16GB RAM, ஆண்ட்ராய்டு 15 வாய்ஸ் வரப்போகுது. அதுல டெஸ்ட் பண்ணதுல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 3083, மல்டி ஸ்கோர்ல 8865 மாதிரி இப்போதைக்கு இந்த டெஸ்ட்ல வந்திருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா iOS 19. iOS 18, 18.2 இப்ப பாத்துக்கிட்டு இருந்தோம். iOS 19 வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா டிசைன் சேஞ்சிங் இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத iOS இந்த iOS கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து கேமராவோட டிசைன், கேமராவோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா iOS 19 பொறுத்த வரைக்கும் ஒரு சில வீடியோ வந்து வந்திருக்கு யூடியூப்ல இருந்து. அதுல பார்க்கல iOS 19 வந்து டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இதுல தெரிஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பேக்ரவுண்ட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அதாவது ஆப்புக்கான பேக்ரவுண்ட் வந்து அந்த லோகோ மட்டும் தான் நமக்கு தெரிய போகுது. பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா இருக்க போகுது. அதனால பின்னாடி என்ன இருக்க போகுதுன்றது கூட நம்ம தெரியல அந்த ஆப்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் கிடைக்க போகுது. போட்டோ, வீடியோ அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க.
எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஆப் உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து போட்டோஸ் வீடியோஸ் கேமரா ஆப்ல வந்து என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன வரப்போகுது கேட்டீங்கன்னா டெப்த் வரப்போகுது, ஸ்பேஷியல் வரப்போகுது, பேனரோமா வரப்போகுது, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வீடியோக்காக அடிஷனல் ஃபீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஸ்லோமோ வரப்போகுது, டைம் லேப்ஸ் வரப்போகுது, அந்த ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து iOS 19 பொறுத்த வரைக்கும் UAE டோட்டலா சேஞ்ச் இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது மேற்கொண்டு வரும்போது அப்டேட் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி iOS 19 வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா iPhone 17ல வந்து இந்த iOS 19ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா WWDCல ஜூன்ல நடக்க போறதுல iOS 19 பத்தி ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதை ரிலீஸும் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் 19 டிக்டாக் பேன் பண்ண போறாங்கன்ற விஷயம் நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம். டிக்டாக் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் பேன் பண்ண வெறும் 12 மணி நேரத்துல டிக்டாக் பேனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிக்டாக்கோட சிஇஓ என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட்டோட நியூ பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்போட பதவியேற்பு விழாவில் போய் சந்திச்சு அவரை பத்தி பார்த்து பேசியிருக்காரு. அதுல வந்து டிக்டாக பேன் பண்ணாங்க அபிஷியலா. அந்த பேன் பண்ண 12 மணி நேரத்துல இருந்து டிக்டாக வந்து மீண்டும் வந்து சர்வீஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. யூஎஸ்ல டிக்டாக் இன்னும் இருக்கு, லைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூகுள் ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லயும் பேன் பண்ணிருந்தாங்க. மீண்டும் அதுல வந்துரும் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து இப்போ வந்து அபிஷியலான டீட்டெயில். அதை வந்து டிக்டாக்கே வந்து தங்களோட ட்விட்டர்ல சொல்லக்கூடிய எக்ஸ்ல போட்டு அவங்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 170 மில்லியன் பீப்புள் வந்து டிக்டாக்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதனால டிக்டாக் வந்து மீண்டும் வந்திருக்கு. இந்தியாவுக்கு டிக்டாக் வருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்னோட பதில் வாய்ப்பு இல்ல ராஜான்றதுதான். ஏன்னா இந்தியாவுக்கு பலகாலமா ஆச்சு டிக்டாக் இழுத்து மொழி. இப்ப அமெரிக்காவிலையும் மூட பார்த்தாங்க. அதுக்கு மூடுற கேட்டா இப்ப திறந்து விட்டுருக்காங்க. மூடுதல் இப்ப கிடையாது, தள்ளி ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு புதிய ஃபீச்சர் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடிட் பண்றதுக்கு நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, அதுக்கு வேற ஆப்லாம் நீங்க தேவையில்லை, உங்களுக்காக நாங்களே ஒரு கிரியேட் பண்ற ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் பேர் கேட்டீங்கன்னா எடிட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் வந்து ஏஐ அனிமேஷனோட இருக்கும்போது மோர் ஃபியூச்சர் ஃபார் கிரியேட்டருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்க போது லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்க போது. இந்த ஆப் வந்து இப்போ வந்து கூடிய சீக்கிரத்துல, அதாவது இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஆப் ஸ்டோர்லயும் ஆண்ட்ராய்டோட பிளே ஸ்டோர்லயும் இந்த ஆப் வந்து கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ எடிட்டர் கொண்டு வந்துருந்தாங்க. அதே போல இவங்களும் வந்து யூடியூப்ல இருந்து யூடியூபர்ஸ்க்காக ஒரு வீடியோ எடிட்டர் கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல இவங்களும் இதுக்காக ஒரு வீடியோ எடிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே அவங்க தனித்தனியா அவங்க சோசியல் மீடியாவுக்காக வீடியோ எடிட்டர் கொண்டு வந்தா அப்போ வீடியோ எடிட்டர்னு ஒண்ணு இருக்கிறது வந்து மொபைலுக்குள்ள வீடியோ எடிட்டர் இருக்கிறது இழுத்து மூடிட்டு தான் போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து இது எந்த அளவுக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்காக கொண்டு வந்ததுனால இன்ஸ்டாகிராம் வீடியோ இதுல 1080p எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோவோட ப்ரௌசர் ஒரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜியோவோட ப்ரௌசர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோவோட ப்ரௌசர்ல இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோ ஸ்பேர் வெப் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஜியோ காயின் ஒண்ணு வந்திருக்கு. இந்த ஜியோ காயின் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கும், இது எதுக்குடா வச்சு இதை பத்தி நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜியோ தரப்புல இருந்து இப்போ அவங்களும் கிரிப்டோ கரன்சில உள்ள வராங்க. அதுக்காக தான் இந்த ஜியோ காயினை கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தீரியம் லேயர் 2ல ஒர்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண போது இது வந்து கிட்டத்தட்ட வந்து போத் அந்த ஆண்ட்ராய்டு iOS யூசருக்கும் இந்த காயின் கிடைக்க போது அவங்க இந்த வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல வந்து இதுல வந்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியன் மொபைல் நம்பரை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
இது வந்து நான் விண்டோஸ்ல பார்த்தேன். விண்டோஸ்லயும் கூடிய சீக்கிரத்துல இப்போதைக்கு விண்டோஸ்ல கிடையாது. விண்டோஸ்ல ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்ற கம்மிங் ஜூன்ன்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. அதனால இப்ப ஜியோ வந்து தங்களோட பிளாக் செயின் அதாவது கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின்ல கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இத யார் லீட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ் அம்பானி தான் லீட் பண்றாரு. இதுக்காக 50 பேர் கொண்ட ஒரு டீம் இப்போ வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலுக்கு தெரிஞ்சுக்கங்க. அதனால ஜியோ ப்ரௌசர்ல ஜியோ காயின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அத பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி அவங்களோட எம்ப்ளாயி தான் யூஸ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க யாரும் இந்த ஜியோ ப்ரௌசர யூஸ் பண்றதா எனக்கு பார்த்ததே கிடையாது. நான் இந்த நியூஸ்க்காக தான் ஜியோ ப்ரௌசர சர்ச் பண்ணியே பார்த்தேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட 16ஓட டீட்டெயில் இப்ப கிடைச்சிருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு 16 எப்போ வரப்போகுது, ஆண்ட்ராய்டு 16ஓட பீட்டா எப்போ வரப்போகுது, அதோட ஸ்டேபிள் வெர்ஷன் எப்போ வரப்போகுது, எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். ஆண்ட்ராய்டு 16ஓட ஃபர்ஸ்ட் பீட்டா எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதி. இன்னும் ஒரு 2 நாள்ல ஆண்ட்ராய்டோட 16ஓட ஃபர்ஸ்ட் பீட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பீட்டா எப்போ வரப்போகுதுன்றத அவங்க சொல்லல. ஆனா வந்து செகண்ட் பீட்டா ரூமர்ல தான் இருக்கு. ஆனா தேர்ட் பீட்டா எப்போ வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, தேர்ட் பீட்டா மார்ச் 12ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அப்ப செகண்ட் பீட்டா எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 19ல வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, குவார்டர் 2ல வரப்போறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே ஆண்ட்ராய்டு 16ஓட நம்ம ஃபுல்லோட ஃபீச்சர்ஸையும் நம்ம பிரிச்சு மேய்ஞ்சு தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு விரைவிலே ஆண்ட்ராய்டு 16 வரப்போகுது. ஏன்னா ஆண்ட்ராய்டு 15 கூட பாத்தீங்கன்னா 2024 கடைசி கிட்ட தான் வந்துச்சு. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 16 குவார்டர் 2ல வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா, குவார்டர் 3ல வந்து எல்லா போன்ஸுக்குமே கிடைச்சிரும். மோஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள போனு கூட கிடைச்சிரும் குவார்டர் 3 எண்டுக்குள்ள அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்ல நெறைய பேருக்கு வந்து இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. யூடியூப் ஷார்ட்ஸ் 3 மினிட்ஸ் அப்லோட் பண்ற மாரி. அதே போல இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து ரீல்ஸுக்கான டைம் வந்து 1 1/2 மினிட்ஸ் அதாவது 19 செகண்ட் இருக்கு. இப்போ வந்து அதையே வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி தகவல் கிடைச்சிருக்கு. அந்த 19 செகண்ட் லிமிட்ட வந்து தூக்கி விட்டுட்டு, இப்போ வந்து கிரியேட்டருக்காக என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 3 மினிட்ஸ்ன்ற ஆப்ஷன கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு அவங்க எலிஜிபிள் கேட்டகரி எதுவும் வைக்காம இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா எல்லாருக்குமே குடுத்துட்டா இது நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்து சில பேருக்கு வந்து குடுக்குறது இத்தனாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி குடுத்திருந்தாங்கன்னா, அது வந்து தேவையில்லாத ஒண்ணா தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஃபீச்சரை எனபிள் பண்ணிவிட்டா, எல்லாருமே யூஸ் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டாகிராம் எந்த மாரி கொண்டு போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்க தகவல் இதுதான். ரீல்ஸ்லயும் 3 மினிட்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இவங்க கொண்டு வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட கம்பெனில இருக்க வாட்ஸ்அப் நாங்களும் வந்து அதாவது இத அதன ஸ்டேட்டஸ 3 மினிட்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிளம்பிடுவாங்க இனிமேல்ட்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய்ஸ் இந்தியா தரப்புல இருந்து நாய்ஸ் டேக் ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படி ஜியோ டேக் இருக்கு, எப்படி வந்து ஏர் டேக் ஆப்பிளோட ஏர் டேக் இருக்கோ, அதே போல நாய்ஸ் டேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாய்ஸ் டேக் வந்து ஒரு இன்டர்நேஷனலான டேக்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகும், ஐஓஎஸ்க்கு ஒர்க் ஆகும். இது வந்து குளோபலா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாய்ஸ் தரப்புல இருந்து. நாய்ஸ் தரப்புல இருந்து அடுத்த கட்டத்துக்கு புது புது ஃபீச்சர்ஸ கொண்டு போயிட்டு இருக்காங்க. புது புது ஆப் புது புது ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ரிங் மோட்ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல வந்து குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பேட்டரி லைஃப் 1 இயர்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து IP-X4 ஃபிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிங் மோடு குடுத்துருக்காங்க, லாஸ்ட் மோடு குடுத்துருக்காங்க, 2 மோடு குடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் வந்து கம்யூனிட்டி ட்ராக்கிங் குடுத்துருக்காங்க. சவுண்ட் லவுட் 90 டிபி வரைக்கும் சவுண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த டிபி சவுண்ட் மூலியமா நீங்க வந்து ஈஸியா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து சேல்ஸ்ல அவைலபிளா இல்ல. இது வந்து ஜனவரி 28ஆம் தேதி சேல்ஸ்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ரூ. 1499 வரப்போகுது. ஜியோ டேக்குக்கு பதிலா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏர் டேக்குக்கு பதிலா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இப்போ GoNoise.comல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஜனவரி 28ஆம் தேதி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த பிரைஸ்க்கு ஆஃபரோட பிரைஸ்க்கு வந்து கிடைக்க போகுது. அத வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அன்னைக்கு வந்து சேல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி ப்ராடக்ட்லாம் சேல்ஸ்க்கு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக்கோட அடுத்த சிப்செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்போது. அதுல சில டீடைல்ஸ் லீக் ஆயிருக்கு. அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்ப லான்ச் ஆக போகுது, அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் சிப்செட்டான 9400 சிப்செட்ட இப்போ வந்து அதுவே வந்து ஒரு அப்கிரேட் பண்ணி கொண்டு வர போறாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 பிளஸ் சிப்செட். இது வந்து ஃபியூச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் கிளாக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கோர்டெக்ஸ் X925ன்ற மாதிரி கோரை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச் டைம் ஃப்ரேம் லீக் ஆயிருக்கு. இது எப்போ லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பிரைம் கோர் வந்து ரெகுலரா 9400 சிப்ஸ்ல இருக்கு, அதே இருக்கும். இது வந்து கிளாக் ஸ்பீடு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 3.62 இருந்ததை இப்போ வந்து 3.7 கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மார்ச்ல, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர் எண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 போன் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்த இந்த பிளாக்ஷிப் ப்ராசஸர் இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மீடியாடெக்கோட பிளாக்ஷிப் ப்ராசஸர் 9400 பிளஸ். இதுல வந்து என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 போன். ஒன்னு என்னன்றது கேட்டீங்கன்னா, விவோ X200S அப்படின்ற ப்ராசஸர் வச்சு அப்படின்ற போன் வரலாம். ஏன்னா 9300 பிளஸ் ப்ராசஸர் வச்சுதான் விவோ X100S வந்துச்சு. அதனால இந்த போன் வரதுக்கு அதோட அடுத்த வெர்ஷனான விவோ X200S இந்த 9400 பிளஸ் ப்ராசஸரோட வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன போன் வரும்ன்றத நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா 2 போன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு போனோட லீக் மட்டும் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கான ஃபைனல் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். அதாவது இவங்க கொண்டு வந்துட்டாங்களா ஸ்னாப் டிராகன், அடுத்து தங்களோட ஸ்னாப் டிராகன் 8 எலைட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கோர் வேரியன்ட்டோட. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஒரு இன்ஃபர்மேஷன்ல பார்த்தோம். இப்போ வந்து அந்த 8 எலைட்டை வந்து அப்கிரேட் பண்ண 8 எலைட்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சில ஃபோல்டபிள் போன்ஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சில போன்ஸும் வரப்போகுது, பட்ஜெட் செக்மெண்டான போன்ஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 அண்ட் சாம்சங் கேலக்ஸி S25 Slim இதெல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன போன்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 8 எலைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கோர் 7 கொஞ்சம் கோரை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2 பிரைம் கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4.32 GHz கிளாக் ஸ்பீடு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 3.53 GHz இருந்ததை இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்னென்ன போன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்சியோட Z Fold 7 வரப்போகுது அண்ட் சாம்சங் கேலக்சி S25 Slim வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்சியோட Z Fold 7 SE வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்னாப் டிராகன் 8 எலைட்ல வேற என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, 7 கோர் ஸ்னாப் டிராகன் 8 எலைட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்போ N5 வரப்போகுது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த போன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஃபோல்டுல வரப்போகக்கூடிய ஃபோல்டு இந்த ப்ராசஸரை வச்சு வரக்கூடிய போன்ஸ் லிஸ்ட் இப்ப கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு இந்த ப்ராசஸரை வச்சு என்னென்ன போன்ஸ் வருதோ நான் அதை அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட் எல்லா டீல்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே ரியல் டைம் டீல்ஸ் வந்து ஆஃபர்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல. அதுக்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.